வணக்கம். இந்திய அரசியலமைப்புல இருக்கிற 25 பகுதிகளையும் பரீட்சைக்கு எப்படி சுலபமா ஞாபகம் வச்சுக்கிறதுன்னு பார்க்கலாமா? வாங்க, இதுக்கான ஒரு சூப்பர் வழிகாட்டிய நாம இப்போ உருவாக்க போறோம். 25 தனித்தனி பகுதிகள். அடேங்கப்பா, இதையெல்லாம் எப்படி மனப்பாடம் பண்றதுன்னு நினைக்கிறீங்களா? கவலையே படாதீங்க. இதுக்குள்ள ஒரு லாஜிக் இருக்கு. அந்த லாஜிக்க புரிஞ்சுக்கிட்டா எல்லாமே ரொம்ப சுலபம். அரசியல் அமைப்ப வெறும் சட்டங்களோட பட்டியலா பார்க்காதீங்க. அதுக்கு பதிலா ஒரு நாட்டை எப்படி படிப்படியா உருவாக்குறது, அதை எப்படி சரியா இயக்குறதுன்னு சொல்ற ஒரு மாஸ்டர் ப்ளூ பிரிண்ட் மாதிரி கற்பனை பண்ணி பாருங்க. சரி, வாங்க ஆரம்பிக்கலாம். எந்த ஒரு பெரிய கட்டடத்துக்கும் அதோட அடித்தளம், அதாவது ஃபவுண்டேஷன் ரொம்ப முக்கியம் இல்லையா? அதே மாதிரி தான் நம்ம நாட்டுக்கும் அந்த அடித்தளத்தை எப்படி அமைச்சிருக்காங்கன்னு முதல்ல பார்க்கலாம். ஒரு நாட்டை ஆள்றதுக்கு முன்னாடி முதல்ல அந்த நாட்டுக்கு ஒரு எல்லை வேணும். அதான் பகுதி 1. அடுத்து அந்த நாட்டுல யாரு குடியிருக்காங்க, அவங்க தான் குடிமக்கள். அது பகுதி 2. சரி, குடிமக்களுக்கு என்னென்ன அடிப்படை உரிமைகள் இருக்கு, அது பகுதி 3. கடைசியா அந்த நாட்டை ஆளப்போற அரசாங்கத்துக்கு என்னென்ன வழிகாட்டுதல்கள், மக்களுக்கு என்னென்ன கடமைகள் இருக்குன்னு சொல்றதுதான் பகுதி 4 மற்றும் 4A. பாத்தீங்களா, எவ்வளவு தர்க்க ரீதியா இருக்கு. ஃபவுண்டேஷன் போட்டாச்சு. அடுத்து என்ன பண்ணணும்? அதுக்கு மேல கட்டடத்தை எழுப்பணும் இல்லையா? இப்போ நம்ம ப்ளூ பிரிண்ட் அரசாங்கத்தோட கட்டமைப்பை எப்படி வடிவமைக்குதுன்னு பார்க்கலாம். இங்கே ஒரு சுவாரஸ்யமான விஷயத்தை கவனிங்க. பகுதி 5, அதாவது நம்ம மத்திய அரசாங்கம், மற்றும் பகுதி 6, அதாவது மாநில அரசாங்கங்கள். ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரி ஒரு இணை அமைப்புல இயங்குது. மத்திய அளவுல ஜனாதிபதி, பிரதமர், பாராளுமன்றம், உச்ச நீதிமன்றம்னா, மாநில அளவுல ஆளுநர், முதலமைச்சர், சட்டமன்றம், உயர் நீதிமன்றம். ரொம்ப எளிமையா இருக்குல்ல? அது மட்டும் இல்ல, மத்திய அரசின் நேரடி நிர்வாகம் தேவைப்படுற யூனியன் பிரதேசங்கள், சிறப்பு கவனம் தேவைப்படுற பழங்குடியினர் பகுதிகள், இப்படிப்பட்ட இடங்களுக்கான விதிகளையும் நம்ம ப்ளூ பிரிண்ட் தெளிவா சொல்லுது. இதுல ரொம்ப அருமையான விஷயம் என்னன்னா, அதிகாரம்ங்கிறது டெல்லியிலயோ மாநில தலைநகரத்திலயோ மட்டும் குவிஞ்சில்ல. அது கிராம பஞ்சாயத்து, நகராட்சிகள்னு உள்ளூர் அளவு வரைக்கும் பரவலாக்கப்பட்டிருக்கு. இதுதான் உண்மையான அடிமட்ட ஜனநாயகம். சரி, கட்டமைப்பு தயார். இப்போ இந்த அரசாங்கத்தோட வெவ்வேறு பாகங்கள் எப்படி ஒன்னோட ஒன்னு சேர்ந்து இயங்கும், அதுக்கு ஒரு ஆபரேஷன்ஸ் மேனுவல், அதாவது ஒரு செயல்பாட்டு கையேடு வேணும் இல்லையா? வாங்க அத பத்தி தெரிஞ்சுக்கலாம். பகுதி 11 ரொம்பவே முக்கியம். ஏன்னா இதுதான் மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் இடையிலான உறவை வரையறுக்குது. பாதுகாப்பு, வெளியுறவு, நாணயம் மாதிரி தேசிய முக்கியத்துவம் வாய்ந்த விஷயங்கள் மத்திய அரசுகிட்டையும், பொது சுகாதாரம், காவல்துறை, விவசாயம் மாதிரியான விஷயங்கள் மாநில அரசுகிட்டையும் இருக்கு. இதனால அதிகாரங்கள்ல எந்த குழப்பமும் வராது. ஒரு நாட்டின் நிர்வாகம் சீரா இயங்கணும்னா பணம், வர்த்தகம், அரசு அதிகாரிகள் எல்லாம் ரொம்ப முக்கியம். இந்த பகுதிகளை அந்த செயல்பாட்டு கையேட்டின் முக்கியமான அத்தியாயங்களா நினைச்சுக்கோங்க. இதெல்லாம் சரியா இருந்தாதான் நாட்டின் வண்டி ஓடும். நம்ம அரசியல் அமைப்பு வெறும் அதிகாரம், நிர்வாக கட்டமைப்புகளை பத்தி மட்டும் பேசல. அது எல்லாருக்கும் ஒரு நியாயமான, சமத்துவமான வாழ்க்கை முறையை எப்படி உருவாக்குறதுன்னு சொல்லுது. ஒரு நேர்மையான சமூகத்துக்கு இந்த 3 தூண்டுகளும் ரொம்ப அவசியம். 1, சுதந்திரமான தேர்தல்கள். 2, சமூகத்துல சில குறிப்பிட்ட வகுப்பினருக்கு சமத்துவத்தை உறுதி செய்ய சிறப்பு விதிகள். 3, அரசாங்க நிர்வாகத்துக்கான ஒரு பொதுமொழி. இந்த சிந்தனை தான் நம்ம அரசியலமைப்போட ஆன்மா. அதுக்கு ஒரு சிறந்த உதாரணம் பகுதி 16. பட்டியல் சாதிகள், பழங்குடியினர் மற்றும் பிற வகுப்பினருக்கு பிரதிநிதித்துவத்தையும் பாதுகாப்பையும் இது உறுதி செய்யுது. சரி, ஒரு அருமையான ப்ளூ பிரிண்ட் தயார். ஆனா காலம் போக போக அதுல சில மாற்றங்கள் தேவைப்படலாம். இல்லனா திடீர்னு ஒரு நெருக்கடி வந்தா என்ன செய்யறது? ஒரு நல்ல ப்ளூ பிரிண்ட் இத எல்லாத்துக்கான வழிமுறைகளையும் கொண்டிருக்கணும். பகுதி 20 நம்ம பாராளுமன்றத்துக்கு அரசியலமைப்பை திருத்துறதுக்கான அதிகாரத்தை கொடுக்குது. இதனாலதான் நம்ம அரசியலமைப்பு ஒரு உறைஞ்சு போன புத்தகம் இல்லாம காலத்துக்கேத்த மாதிரி தன்னை மாத்திக்கிற ஒரு உயிருள்ள ஆவணமா இருக்கு. இதுக்கு நேர்மாறா பகுதி 18 ஒரு பாதுகாப்பு விசை மாதிரி செயல்படுது. போர், வெளிநாட்டு ஆக்கிரமிப்பு அல்லது உள்நாட்டு கலகம் மாதிரி சமயங்கள்ல நாட்டின் பாதுகாப்பை உறுதி செய்ய மத்திய அரசுக்கு சில சிறப்பு அதிகாரங்களை இது கொடுக்குது. கடைசி சில பகுதிகள் விடுபட்ட விஷயங்களையெல்லாம் சரி செய்யற மாதிரி, சில தற்காலிக விதிகள், ஜனாதிபதி போன்றவங்களுக்கு பாதுகாப்பு, அப்புறம் அரசியலமைப்போட அதிகாரப்பூர்வ பெயர் மற்றும் அது எப்போ நடைமுறைக்கு வந்ததுங்கிற விவரங்கள், இதெல்லாம் இதுல அடங்கும். ஆமா, இதுல பகுதி 7 இப்ப வழக்கத்துல இல்ல. அது 1956லயே நீக்கப்பட்டு விட்டது. அப்ப பாத்தீங்களா, இது வெறும் ஒரு பட்டியல் இல்ல. அடித்தளம் போடுறதுல ஆரம்பிச்சு அரசாங்கத்தை உருவாக்கி அது இயங்குற விதத்தை சொல்லி ஒரு நல்ல சமூகத்தை அமைச்சு கடைசியா நெருக்கடிகளை எப்படி சமாளிக்கிறதுன்னு வரைக்கும் இது ஒரு முழுமையான கதை.
உங்க பரீட்சைக்கு இந்த தர்க்க ரீதியான கதைய ஞாபகம் வச்சுக்கிட்டாலே போதும். இந்த விளக்கத்துல நாம அரசியலமைப்போட தர்க்கத்தை புரிஞ்சுக்கிட்டோம். ஆனா அரசியலமைப்புங்கிறது ஒரு உயிருள்ள ஆவணம்னு சொன்னோம் இல்லையா? அதனால உங்ககிட்ட ஒரு கேள்வி. நாளைய இந்தியாவுக்குன்னு ஒரு புதிய பகுதியை சேர்க்கணும்னா நீங்க எதை சேர்ப்பீங்கன்னு யோசிச்சு பாருங்க.